இந்த வருஷம் ஆக்ஷனில் கேகேஆர் கிட்ட தான் அதிகமான பர்ஸ் இருந்தது அண்ட் அவங்க தான் அதிகமான பிளேயர்ஸையும் எடுத்திருந்தாங்க. ஒரு பிளேயரை பற்றி பார்க்குறதுக்கு டைம் பத்தாதுன்றதுனால நான் மொத்தமாக பிளேயர் லிஸ்ட்டை ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இதை வச்சு கேகேஆரோட பிளேயிங் லெவன் என்னன்றதை பார்த்துடலாம். பீடாக் அவரோட சேனலில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சுனில் நரேன் ஓப்பன் பண்ண மாட்டாருன்னு தான் நானும் நினைக்கிறேன். அஜிங்கியா ரஹானே, டிம் சைஃபர்ட் ஆர் ஃபின் ஆலன் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் டிம் சைஃபர்ட் கீப்பரும் கூட, ஃபின் ஆலனாலையும் கீப்பிங் பண்ண முடியும். பட் ஐ திங்க் கேகேஆரோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி டிம் சைஃபர்ட். ஸோ அஜிங்கியா ரஹானே அண்ட் டிம் சைஃபர்ட் ஓப்பனிங். நம்பர் 3ல அங்கிரிஷ் ரகுவன்ஷி, நம்பர் 4ல கேம் கிரீன், நம்பர் 5ல ரிங்கு சிங், நம்பர் 6ல ரமன்தீப் சிங், நம்பர் 7ல சுனில் நரேன், நம்பர் 8ல ஹர்ஷித் ராணா, 9ல வருண் சக்கரவர்த்தி, 10ல வைபவ் அரோரா, 11ல பத்திரானா ஆர் முஸ்தாஃபிசுர். பட் அவங்க பத்திரானாவோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இம்பாக்ட் சப் வில் பி ஈதர் ஆகாஷ் தீப் ஆர் அனுகுல் ராய். அனுகுல் ராய் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அண்ட் ஸ்பின் பவுலரும் கூட. ஆகாஷ் தீப் ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன்ஸில் அவர் தேவைப்பட்டார்னா அவரே இம்பாக்ட் சப்பாக விளையாடுறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. கொல்கத்தாக்கு இது செம ஆப்ஷனாக அமைஞ்சிருந்தா கூட அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போக மாட்டாங்கன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அவங்க டோட்டலாக அவங்க டீமே ரீஷஃபில் பண்ணி நிறைய நல்ல பிளேயர்ஸை வெளியே விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க ரீபில்ட் பண்ண வேண்டிய டைம். ஸோ கேகேஆரோட ஆப்ஷன் எப்படி இருந்தது, அவங்க பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும், ஆனால் அவங்க எந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்களா போக மாட்டாங்கன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.